இன்னைக்கு நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்னா ரோப்ளாக்ஸில் வந்து ஹைட் அண்ட் சீக் அப்படின்னு ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். இதில் சீக்கரை வந்து அவங்க இட் அப்படின்னு இது பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நான் ஹைடர். அந்த இது வந்து நான் எந்த இடத்துல ஒழிஞ்சேன்னா ஈத்தன்ஸ் பெட்ரூம். ஆமாம், அங்கே தான் நான் ஒழிஞ்சிட்ருக்கேன். டைம் லெஃப்ட் டு ஹைட் வந்து 44 செகண்ட்ஸ். நான் மேலே அந்த லேடர் மேலே ஏறிட்டுருக்கேன். வந்துட்டேன். அங்கே ஒயிட் கலரில் ஒரு இடம் தெரியுதுல்ல, அது ஒரு சீக்ரெட் பிளேஸ்ன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமன் பிளேஸ் தான். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே ஒரு ஒயிட் கலர் பட்டன் இருக்குது, அதில் போய் நின்னோன்னா நம்ம பிளேஸ் மாறி. இதில் வந்து நம்ம வந்து இந்த சாக்கர் இருக்குல்ல, அது மேலே ஏறிட்டு இந்த மிடில் லீஃபில் குடித்தோன்னா நம்ம அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஹேங் ஆகி அப்படியே நின்றுவோம். இதுதான் என்னோடய ஹைடிங் பிளேஸ். இன்னைக்கு இதுதான் என்னோடய ஹைடிங் பிளேஸ். இந்த டியூன் இருக்குது, அதை அழுத்துனா வந்து இது ஹாய் சொல்லும். இப்போ நான் வந்து நம்ம 8க்கு 8 மெம்பர்ஸ் யாருமே அவுட் ஆகல. இப்போ நம்ம வந்து இட்டை வந்து ஸ்பெக்டேட் பண்ணலாம். இட்டு வந்து இந்த கபோர்ட் கிட்ட ஒருத்தவங்களை கேட்ச் பண்ண போகிறாங்க. கீழே வந்து இருக்கும் இட் இஸ் 316.82 ஸ்டெப்ஸ் அவே அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து நம்மளை விட்டு அவன் எவ்வளோ தூரத்தில் இருக்கா அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணும். அவனுக்கு மேலே இங்கே ஒரு பிளான்ட்டு சாக்கர் கிஃப்ட் எல்லாம் தெரியுதுல்ல, அங்கே தான் நான் இருக்கேன். நோபடி கேன் ஃபைண்ட் மீ, ஐ திங்க் ஸோ. ஹிஹிஹி, நான் நினச்சி யாராலையும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு போர் அடிக்குது, கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கலாமா? இருங்க, நான் இறங்கி இந்த ரோப்ளாக்ஸ் மணி இங்கே ஒரு காயின் ரிஸ்க் எடுக்கணுமா காயின் எடுக்கணுமா? எடுத்துட்டேன். கீழே விழாமல் எடுத்துட்டேன். கீழே விழுந்தேனே சோலி முடிஞ்சுது. அதுதான் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருக்கலாம். இவ்வளோ பெரிய என்னது பேட்டில் 2014 கிளாண்ட், அதுக்கப்புறம் ஏதோ இருக்குது, என்னால் பார்க்க முடியல. சரி, நம்ம திருப்பியும் இந்த பிளான்ட்டை யாரா இது இங்கே எடுத்து வச்சா? யாருக்குமே இங்கே தண்ணி ஊற்ற இடம் பத்தாது, ஹைட் எட்டாது. ஹெட்டில் இருக்கலாமா? மொத்த வியூவும் தெரியுது. இதுவே கீழே ஒரு மவுண்டெயின் வியூவாக இருந்தால் சூப்பராக இருக்கும். நம்ம சைடில் டோரோட ஹேண்டில் இட்டு வந்து கீழே அங்கே கிளிட்டராக தெரியுதுல்ல, அவன் தான் இட்டு. கடவுளே, இட்டு என்ன பார்க்கக்கூடாது. ஓகே, நம்ம இட்டு ஸ்பெக்டேட் பண்ணலாம். எங்கேயோ கீழே போகிறா. ஐயோ, என்ன? பேகு. அந்த புக் மேலே ஏறி பேக்கில் ஏறி மேலே ஏறணும். இட்டுக்கு தெரியல போல். இட்டு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. நம்மளுக்கு இங்கேருந்து வேறு யாராச்சும் தெரியுறாங்களான்னு பார்க்கலாமா? எனிபடிஸ் ஹியர்? நம்ம அந்த சைடு குதிச்சு இது குதிக்க முடியாதா? கீழே குதிச்சோன்னா ஆல்ரெடி இட்டு கீழே தான் இருக்காங்க. பழைய பிளேஸுக்கே வந்துட்டோம். வேர் ஆர் யூ இட், டோன்ட் கேட்ச் மீ. ஓகே, இங்கே வந்துட்டோம் திருப்பியும். டைம் ரிமைனிங் 46 செகண்ட்ஸ் தான். நம்ம இங்கேயே இருக்கலாம். ஸ்வாட் மேலே ஏற முடியும். ஓ மை காட், எனக்கு ரிஸ்க் வேணாம். நான் இங்கே நிற்கிறேன். அதான் இப்போ இட்டு ஸ்பெக்டேட் பண்ணலாம். 33, 32, 31, 30. கீழே தான் இருக்காங்க, மேலே எங்கேயுமே வர மாட்டேங்கிறாங்க. வேஸ்ட் காய். எங்கேயாச்சும் மேலே ஏறலாம்ல, கீழே தான் இருக்காங்க.
பனானா 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 டாய் பின்னாடி. இது ரோப்ளாக்ஸ்லேயே ஒரு கேரக்டர். 10 கிரெடிட்ஸ்னா என் பேர் தான் மெலடி 87254. யாரெல்லாம் சாண்ட்ரியோ கேரக்டர்ஸ் பார்ப்பீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிலெக்ட் மேப் 6 ரோபாக்ஸ். என்கிட்ட ரோபாக்ஸ் ஒன்று கூட இல்லை. த ஸ்டோரில் எங்கேயாச்சும் ஹைட் பண்ண பிளேஸ் இருக்கா? நான் சீக்கிரம் வரக்கூடாது, யாரோ வந்திருக்காங்க. செலக்டிங் இட். எப்படி போகிறது? ஹவுஸ். ஓ, இது பிளாக் கலர்னா இதில் ஜம்ப் பண்ண முடியும். எஸ், 2 கிரெடிட்ஸ் எடுத்துருக்கேன். சர்க்கிள் இது மேலே நின்னா நம்ம வந்து இந்த ரூஃப்க்கு வந்துடுவோம். திருப்பி மிச்சங்க எனக்கு கிரெடிட்ஸ் தான் வேணும். ஐ நீட் கிரெடிட்ஸ். நான் வந்து இப்போ 64 CR வச்சுருக்கேன். அதாவது ஒரு இது எடுத்தால் 1 CR நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், அதாவது 1 ஆட் ஆகும். நம்ம எங்கேயாச்சும் கார்னரில் போய் நின்றுடலாம். இட்டு வந்து டைம் லெஃப்ட் டு ஹைட். ஓ, இட்டு வந்து நம்மளை ஃபைன் பண்ணாலும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா தூரத்துலேருந்து தெரியுமான்னு தெரியல, என்னை பார்த்தானா நாளை தான். இங்கே குச்சிடலாமா? நான் இங்கேயே இருக்கேன். இப்படி இட்டு என்னை ஃபைன் பண்ணிட்டானா நான் இங்கே ஒளிகிறேன். அதுக்கு முன்னாடி நான் இங்கே கார்னர்லேயே இருக்கேன். சரி, இப்போ இட்டு எங்கே இருக்காங்க பார்க்கலாம். இட்டு கீழே தான் இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போய் ஓப்பன் ஷாப்புக்கு போய் எதுனா நம்ம பார்த்துக்கலாம். இது கேரக்டர்ஸ். சோஃபி நல்லா இருக்கு, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரீனா நான் இதாக எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி வேவ் தான் நான் வச்சுருக்கேன். இது எல்லாமே ரோபாக்ஸ். இந்த 2 வந்து ஃபஸ்ட்டு 2 ரோபாக்ஸ். கீழே இருக்கிறது வந்து 115 CR. பெட்ஸில் வந்து பென்குயின் எதுவுமே இல்லையா என்கிட்ட? பென்குயின் வாங்கலாம், அழகாக இருக்கு. எக்யூப் பண்ணிட்டேன். அங்கே ஐயோ இட்டு வேஸ்ட்டு. கண் முன்னாடியே ஒருத்த ஓடுறான், ஆனால் கூட பிடிக்க முடியல இட்டால். இப்போ ஹைடர்ஸை விட இட்டால் அட்லீஸ்ட் 1% ஆச்சு எக்ஸ்ட்ரா ஸ்பீடாக ஓட முடியும். அவுட்டு அதுதான். இன்னும் 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. நானும் இங்கே தான் இருக்கேன். ஹிஹிஹி. இதெல்லாம் வந்து ஃபுல் பக்ஸ் தான். ரோபாக்ஸ் பெட்ஸில் தான் நம்ம அப்புறமா சேர்த்து வச்சு வரேன்னு வாங்கலாம். இது பீனஸ், இந்த சோயாபீன் டின்னில் இருக்குது. ஏதோ முன்னாடி பேக்ரவுண்டு. இங்கே யாராச்சும் ஒளிஞ்சிருக்காங்களா? எனிபடி ஹியர்? யாராச்சும் இருக்கீங்களா? எனிபடி ஹியர்? 6ஆ? இட்டு இங்கே வந்து யாரையும் செக் பண்ண வந்திருக்காங்க. அவங்க எங்கேயுமே மேலே ஏறல, மேலேயே பார்க்கல இட்டு. இன்னும் வந்து 1 minute 5 seconds இருக்குங்க. இன்னும் 55 seconds இருக்கு. இட் வேர் ஆர் யூ கோயிங்? ஐயோ நான் மாட்டிப்போன்னு நினைக்கிறேன்.
OMG கீழே விழுந்துரு சூப்பர். ஓ இட்டு கிரெடிட்ஸ்க்காக விழுந்திருக்கா. இப்போ நான் இந்த மேட்ச்சில் ஒரு மேட்ச்லையும் நான் ஜெயிக்கும் போது எனக்கு வந்து 10 CR வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் 25 செகண்ட்ஸ் தான் லெஃப்ட். இட்டு என்னாச்சு? இட்டுக்கு அங்கேயே நிற்கிறேன். நான் வந்து அந்த கார்னரில் நின்றுட்டு இருந்தேன். இப்போ தெரியலையே. மேலே ஒருத்தவங்க இருக்காங்க யாரோ, அவனும் கீழே விழுறா. இட் யூ ஸ்டூபிட். உங்களுக்கு ஐயோ பின்னாடியே யாரோ நிற்கிறாங்க. 10 கிரெடிட்ஸ். இப்போ பார்த்தீங்களா 29 CR ஆயிடுச்சு. நான் மெலடி 87254. அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த கேமை விளையாடணும். ஓகே பாய். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.